இருதயத்தில் இருக்கிறதா? நீங்க உங்களை நீங்க நிதானித்து சோதித்து அறிஞ்சு பாருங்களேன். நாங்க கர்த்தரை அறிஞ்சேன்னு சொல்றீங்க, வேதத்தை என்ன பண்றீங்க, வாரந்தோறும் வார்த்தைகளை கேட்கறீங்க, இந்த வசனத்தை கேட்டு வீட்டுல போய் என்ன பண்றீங்க, நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை தியானிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இருந்த என் வாழ்க்கையிலேயே முகத்தர நீங்கல, என் வாழ்க்கையிலேயே கஷ்டம் நீங்கல, என்னுடைய வாழ்க்கையிலேயே கண்ணீர் மாறல, என்னுடைய வாழ்க்கையிலேயே சஞ்சலங்கள் நீர் மாறலன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? துக்கத்தோட, கண்ணீரோட, வியாகுலத்தோட, சஞ்சலத்தோட தேவனை கேள்வி கேட்கிறோம். ஏசப்பாவை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொன்னீர். வார்த்தையான தேவன் எங்களோடு இடைபெடும். மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை இயேசுப்பா எங்களோடு இடைபெட முடியாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த வார்த்தை இயேசுப்பா முதலாவது எனக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவன் கிருபையை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை குறித்து தான் சொன்னோம். இதுதான் சத்தியம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க நடந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பாருங்க, யாரையாவது கொண்டு கர்த்தரை பேச வைப்பார். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுத்து நடக்கணும். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில கஷ்டமும் கண்ணீரும் வியாபாரமும் சஞ்சலமும் அவங்கள விட்டு ஏன் நீங்கி போகல? ஏன் போல? வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கத்தில்லை. ஓசியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தத்திலே கடைசி நாட்களிலே அஞ்சிக்கையாய் வருவாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்பதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் போய் கேக்குறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி மனசபப்படுறாரு. நாங்க காணாத தெய்வத்தை நாங்க எப்படி என்ன பண்ணுவோம்? ராஜாவை ஏற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்க கேட்கிறாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு ராஜாவான மனுஷனிடத்தில் ஏற்படுத்துறேன். சவுல் ராஜாவை முதலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சவுல் ராஜாவை ஏற்படுத்தினார். ஆனால் அவரை ஆளுகை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்தார். அவர் ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், அவர் தான் அரசாள போகிறார். அதற்காக தான் அஞ்சிக்கையா என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் வந்தாயிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ண போறாங்க? இப்போ ஒரு தேவாலயத்தை கட்ட போறாங்க. அவருக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உலகம் ஆயத்தமாயிட்டு. வேற என்ன சொல்லுதுங்க? கடைசி நாட்களிலே புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி, அது என்ன நகரம்? இஸ்ரவேல் தேசம் என்ன நகரம்? தாவீது நகரம். நான் சொல்லல, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் துல்லியமா ஒவ்வொரு கர்த்தர் நிறைவேற்றி வந்து இருக்கிறாரு. முன்ன இருந்த ஜனங்களோட இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? துன்மார்க்கம் உள்ள ஜனங்க. கடந்த வார்த்தை கேட்டோம். கடைசி நாட்களில் நடக்கும் அடையாளம் என்ன? தற்பிரியன், சுகபோகப்பிரியன், பணப்பிரியன், வீம்புக்காரன், அகந்த உள்ளவன், இருவாப்புள்ளவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம உள்ள பிள்ளைங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சு இருப்பாங்க. கண் கூட இப்ப நம்ம கண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம உணர்வில்லாமல் இருக்கிறோம். அவர் ஆராதிப்பதற்காக தான் நம்மளை ஏற்படுத்தினார். நீங்க ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நம்முடைய கவலை என்ன இருக்கு தெரியுமா? நைட்டுக்கு இல்லை, நாளைக்கு காலையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை இல்லை. ஒரு பக்கம் வட்டிக்காரனுக்கு சம்பாதிக்கிற கூட காசு கூட வட்டிக்காரனுக்கே கடந்து போகுது. ஒரு நாள் நமக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. நீங்க அப்படித்தான் இருக்கணும். வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்ட தேவனுடைய திருவசனம், தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி வந்துருக்குது. அது தேவனை அறிகிற அறிவு இருந்தா மாத்திரம்தான் அதை காண முடியும் நம்மளால. நீங்க வேணும்னாக்க போய் பாருங்க. இப்பெல்லாம் கையிலே வந்துடுச்சு யூடியூப். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை உலகம் முழுவதும் காண்பாருன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. நான் 50 வருஷத்துக்கு முன்ன இந்த காரியத்தை யாராவது பார்த்தாங்களா? அமெரிக்காவில் ஒரு நியூஸ் வரணுனாக்கா ஒரு மாசம் ஆகும் இந்த இடத்துல பணத்தோட வரதுக்கு செய்தி. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கிடையாது 50 வருஷத்துக்கு முன்ன. 50 வருஷத்துக்கு அப்படி இருந்துச்சுங்களா? டிவி இருந்துச்சா? போன் இருந்துச்சா? கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு மூலையில நீங்க பாக்குறத இன்னொரு மூலையில காண்ற ஒரு செகண்ட்ல என்ன நடக்குது? அமெரிக்கால என்ன நடக்குது? இங்க டைரக்டா நம்மளுக்கு கீழே இருக்குது அமெரிக்கா, நம்மளுக்கு நேர்கோட்டில் கீழே தான் இருக்குது அமெரிக்கா. அங்க நடக்கிறத ஒரு செகண்டுக்குள்ள அங்கிருந்து உட்காந்து போன்ல பார்த்து பேசுறோம். இது எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மத்தீவுல யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டார். உலக கடைசி நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து
நாம் அந்த காலத்துல வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? உலகத்தை குறிச்சே கவலைப்பட்டு வாழ்ந்து கிடக்கிறோம். நம்ம பிள்ளைகளை குறிச்சே கவலையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கிடக்கிறோம். கொஞ்சம் கூட நமக்கு என்ன இல்லை இல்ல. நீ நித்தியத்துக்கு போகணுமா? உன் ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வரணுமா? அவர் யுகா யுகா காலம் அவரோட போய் நீ சஞ்சரிக்கணும், அவரோடு நீ வாழணும். அதற்காக தான் உன்னை அழைத்தாரு. அதனால தான் முதல் ராஜா சவுலை ஏற்படுத்தினார். ஆனா இதற்கு முன்பு இருந்த ராஜா யாரு? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாதி ராஜா தான் எக்கால தொனிகளோடு ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு இறங்கி வரப்போகிறார். அவர் வந்து இந்த எருசலேமில் ஆளுகை செய்ய போகிறார். அவர் வந்து இந்த உலகத்தை முழுவதும் இடப்பட போகிறார், அரசாள போகிறார். 1000 வருஷம் அரசாட்சி. அந்த அரசாட்சியில பங்குள்ளவர்கள் நீங்க இருக்கணும். காரணம் என்ன? தேவ தூதர்கள் நீங்க இறங்கி துதிக்க போறதுல அவரை நீங்க தான் அவரை மகிமைப்படுத்த போறீங்க. அவரை நீங்க தான் மகிமை இடப்பட போறீங்க, பிரசாபப்படுத்த போறீங்க. அதற்காக தான் உங்களை உண்டாக்கினார். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒவ்வொரு நாளும் கவலை, துக்கம், கண்ணீர், வேலையிலேன்னு கவலை, ஆகாரம் இல்லைன்னு ஒரு பக்கம் கவலை. இது போலதான் கவலைப்பட்டாங்க சில பேர். யார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னாராம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாராம்? ஊமைகளா சில காரியங்களை என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரு. சில காரியங்களை வெளியாடமாய் சில காரியங்களை சொல்றாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? தனித்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கேட்கிறாங்க. சில காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க? அறிஞ்சுக்கிறாங்க. நீங்க அது மட்டும் உலகத்துல அநேக மக்கள் இருக்கிறாங்க, அநேக ஜாதி ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தாம என் தேவன் உங்களை கர்த்தர் கிருபையா, நான் அடிக்கடி அதான் நினைச்சுக்குவேன், இந்த சபையை கர்த்தர் கிருபையா நேசிக்கிறார். ஏன்னா உங்க சத்தியம் 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 தான். உனக்கு ஏத்தப்ப ஒரு வார்த்தை, மற்றவங்களுக்கு ஏத்தப்ப ஒரு வார்த்தை என்ன பண்றதுல இங்க போதிக்கத்தை கிடையாது. இந்த வார்த்தை இங்க கொடுக்கும் போதே உள்ளான இருதய புத்தம். நீங்க மாத்திரம் இல்ல, என் மனைவி சாட்சி. வீட்டுல போயிட்டு என்ன சும்மா கூட விடவே மாட்டாங்க. நீ போய் அங்க போய் வார்த்தை இப்படி சொல்லிட்டு வந்துட்டு வார்த்தைகளை குறிச்சு இப்படி பேசுன. முதல்ல நீ ஒழுங்கா இருக்கிறியா? நீ இந்த வார்த்தையின் பிரகாரம் நீ முதல்ல நடக்கிறியா? வீட்டுல விடுறாங்களா? அல்லேலூயா. சாட்சி இல்லாத ஜீவியம் செத்த கிரியைகளுக்கு சமம். வேதம் தெளிவா சொல்லுகிறது, வசனம் வசனம் சத்தியம் சத்தியம். என் ஜீவனே போனாலும் சரி சத்தியம் தான். சீசர்களுக்கு கர்த்தர் வந்து மலையில போய் பிரசங்கம் பண்றாரு இயேசு கிறிஸ்து. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வார்த்தை கேட்டுட்டாங்க, வீட்டுக்கு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, என் ஜனங்க வறுமையா போக கூடாதுப்பா, அவங்களுக்கு ஆகாரத்துக்கு ஒழுங்கு பண்ணுன்ற. ஐயா இந்த இடத்துல எந்த ஆகாரமும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. நாங்க எதை போய் ஆகாரத்தை கொடுப்போம்? சரி உண்மையில என்ன இருக்கு? ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கிறான். சரி அதை கொண்டு வா. வானத்துக்கு அண்ணாந்து என்ன பண்ணாரு? ஏறு எடுத்து ஜபம் பண்றாரு. பிதாவே என்ன பண்ண 7:30 மணி அங்க ஜபம் செஞ்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் நல்லா சாப்பிட்டாங்க, மன திருப்தியா சாப்பிட்டாங்க. புருஷர் 5000 பொண்டாட்டிக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 5000 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை வந்தா கூட எத்தனை பேர் ஆச்சு? அதுங்களே 2 10 10,000 பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 பேர் மேல கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க? நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டோன்னு இன்னொரு காரியத்துக்கு பண்றாரு. நாங்க ஒரு சபையில் இருக்க சொல்ல இந்த காரியம் தான் நடக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வந்து கடைசியில் நாங்கள் சாப்பாடு போறோம். நாங்கள் தான் போய் உட்காந்து என்ன பண்ணுவோம்? 10 நிமிஷம் நாங்கள் தான் உட்காந்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். இந்த சோயா பீன்ஸ் இருக்கு தெரியுமா? அதை சாப்பிட்றதுக்குன்னே சில பேர் எங்க கூட இருப்பாங்க. அவங்க போட சொல்லி என்ன பண்ணுவாங்க? யார் வேணான்னு சொன்னாங்க அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு கூட அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வருவாங்க. சாப்பாட்டுக்கு உட்காந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி அதை தான் போட்டு வச்சுன்னு உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அங்க சாப்பாடு எல்லாருக்கும் 10 நிமிஷம் ஆச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. கடைசியில் உட்காந்து சாப்பிடணும்ல, இது போல தான் சீசருங்க பண்ணாங்க. சீசருக்கு கூட ஒரு கலக்கம், என்னடா இது 5 அப்பத்தை எடுத்து 2 மீன் எடுத்து ஆசீர்வதிச்சாரு, இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. வரம் 10 நிமிஷம் இருக்கிறவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன வந்திருக்கு? அந்த 12 பேருக்கும் நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? என்ன வந்திருக்கு? அவனுக்குள்ள சந்தேகம் வந்திருக்கும். இருக்குமா இருக்காதா? இதே எண்ணத்தோட்ட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வந்திருப்பான். ஆனா வேதம் சொல்றது எல்லாரும் மனப்பூர்வ மன திருப்தியா சாப்பிட்டாங்களாம். மீதி எத்தனை கூட எடுத்து வச்சாராம்? 12 கூட எடுத்து வச்சாரு. ஏன் 12 கூட எடுத்து வச்சாரு தெரியுமா? எத்தனை சீசருங்க? 12 பேர்.
போனா அவங்க இஷ்டத்துக்கு உட்காந்து சாப்பிட்றான்னு எடுத்து 12 கூட நிற்க வச்சார். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் நடந்து வந்துட்டே இருக்கிறார். ஒரு அம்மா பாருங்க 12 வருஷமா ஹாஸ்பிட்டலுக்காக போறாங்க. வியாதி, பணத்தை பூரா செலவு பண்ணிட்டாங்க. வஸ்திரத்தை போய் நான் தொட்டுட்டு எப்படியா சுகம் பெற்றுடுவேனா? யாருக்குள்ள? அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்குள்ள. ஜனக்கூட்ட போய் நேரத்துக்கு நெருக்கும் போது போய் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வஸ்திரத்தை அப்படி தொட்டாங்க. வல்லமை பெறப்பட்டது. உதிரை அப்படியே நின்று போச்சு. உதிரை நின்னே போயிடுச்சு. 12 வருஷமா ரத்த போக்கு போனதே இருக்குது அந்த அம்மாவுக்கு. அந்த உதிரை நின்று போயிடுச்சான். 18 வருஷமா சபைக்கு வந்துங்கிறாங்க ஒரு அம்மா. கூனி, பிறவிலே கூனி, இஸ்ரவேல் குமார்த்தி வந்து ஜபம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஜபாலயத்துக்கு செய்தி கொடுத்துக்கு போறாரு. கொடுத்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. வராங்க, பக்கத்துல வராங்க. தொட்டாரு, கூனி நிமிர்ந்துட்டாங்க, சுகம் ஆயிடுச்சு. இந்த 12 பேரை பார்த்து தாங்கிறாங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கடந்து போறாரு. அந்த சீலவாய் குளத்துல 38 வருஷம் முடவன், பிறவிலே முடவன், நடக்கவே முடியாது, விழுந்து கிடக்கிறான். அந்த குளத்துல வந்து தேவதூதர் கலக்கும் போது யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்களை சுகம் பெற்றுடுவாங்க. அந்த சிந்தையோடு எல்லாரும் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இவன் எழுந்து நடக்க முடியாது, முடவன். அப்படி யாராவது தூக்கின்னு போய் இறங்கினாக்க யார் இறங்குறது? எவன் தூக்கி மரணம் அவன் தான் முந்தி இறங்குறான். அப்ப அவனுக்கு தான் சுகம். இவனுக்கு சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துக்கு கடந்து போற, அவனுக்கு சுகத்தை கொடுக்குற. பல காரியங்கள் அற்புதங்களை பார்க்கிறாங்க இவங்க. யாரு? சீசர்கள். இப்படி கூட இந்த சீசர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துச்சு, ஒரு சந்தேகம் வந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வரீங்க, வாரமான வார்த்தை கேட்குறீங்க, வாரமான என்ன பண்ணுறீங்க, தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோன்றீங்க. வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு இன்னைக்கு நித்திய ஜீவன், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல். காரணம் என்ன தெரியுமா? இந்நாள் வரைக்கும் அந்த சீசருங்க எப்படி இருந்தாங்களோ அதே போலத்தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நாம தான் சிலுவையில் அறைந்த தேவனை கீழே போட்டு காலால் மிதிக்கிறோம். ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. என் சுய முயற்சியில் நான் ஓடி என் கடத்தை நான் தீர்த்துருவேன். வேலைக்கு ஓடியாவது என் கடத்தை தீர்த்துருவேன். நான் எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு நான் புத்திமதி சொன்னேன்னா என் பிள்ளைங்க அப்படியே திருந்துருவாங்க. எனக்கு இருக்கிற ஞானம், புத்தி, அறிவு வச்சு பிள்ளைங்களுக்கு நான் புத்திமதி சொல்லிட்டேன், என் பிள்ளை என்ன ஆகிடும், திருந்திடும். நாம் என்ன நினைக்கிறோம்? சுய புத்தியை மேலே, அதை வந்து கத்த சுய புத்தியின் மேலே நீ சாராத. நாம் அப்படித்தான் சார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா கடன் பாரம் தீர்ந்துடும். நாளைக்கு உங்க உடம்புல ஒரே ஒரு நரம்பு பூச்சிஸ்தான் முத்தி போச்சு ஜோலி. நம்ம நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன சம்பவிக்க போது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவர் கிருபையுள்ள தேவன். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சாயிரோம். எதிர்காலத்தை குறிச்சு நல்லா நான் படிக்க வச்சேன்னா நாளைக்கு அவன் உட்கார வச்சு எனக்கு சோறு போடுவான், என் பொண்ணுக்கு சோறு போடாது, என் பிள்ளை சோறு போடும். ஒரு பக்கம் என் பொண்ணு 10 பேர்கிட்ட போயிட்டு வந்தாது என் பொண்ணு என்னை என்ன பண்ண மாட்டான், கைவிட மாட்டான், என்னை பார்த்துக்குவா. இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கைலாம் எப்படி இருக்குது? 10 தலைமுறைக்கு முன்ன இருந்தவங்க அவங்க அப்பா அம்மா பிள்ளைகளை வந்து கரெக்டாக கவனிச்சு தான் பார்த்து வந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தலைமுறையில் 10வது தலைமுறையில் நீ யாரு போய் கட்டின யாரும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. 4 தலைமுறைக்கு முன்ன இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, யாருன்னே தெரியாதுன்னுவாங்க. ஒரு பிள்ளைக்கு, ஒரே ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்குன்னா அந்த 5 பிள்ளைகளுக்காக தாயும் தகப்பனும் ஓடி 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 போய் கஷ்டப்பட்டு ராவில் சாப்பிடாம வயிற்றை கட்டி வாயை கட்டி எடுத்து வந்து வச்சிருந்து பிள்ளைங்களை கொடுத்து காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் நீ மறிச்சு போயிடுவேன். நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு 4 சந்ததி வரும்போது 4வது சந்ததியில் நீ யாருன்னு கேட்டால் அவங்க யாருன்னே தெரியாதுன்னு. அந்த அம்மாவா அவன் யாருன்னே தெரியாது. உன் சந்ததியில தான் 4வது தலைமுறையில் வந்திருக்கும். அந்த தலைமையில் இருக்கும் இந்த அம்மா வாயை கட்டி வயிற்று கட்டி சாப்பிட்டு எப்படியெல்லாம் உடம்பு ஒடுக்கியாவது என்ன பண்ணியிருப்பாங்க, தன் பிள்ளைகளை காப்பாற்றிருப்பாங்க. அவனுக்கு பிள்ளை பிறக்கும், அவன் பிள்ளை இன்னொரு பிள்ளையை பிறத்துக்குவான், அவனுக்கு இன்னொரு சந்ததி. 4வது தலைமையில் இருக்கிறவங்க போய் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா யாருன்னு தெரியாது, அந்த கைவி யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த கிழமை யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த கிழவனுடைய போட்டா தூக்கி வெளியே விசிறேடு. யார் சொல்றது? 4வது தலைமையில். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் கவலை, உன் துக்கம், எண்ணம், சிந்தனை பூரா அப்படித்தான் இருக்கு.
ஆனா இந்த சீசருக்கு பாருங்க இவ்வளவு அற்புதத்தை பாக்குறாங்க. கண் இல்லாத குருடனுக்கு கண் பார்வை, முடவை எழுந்து நடக்கிறான், சூம்பின கையுடைய கலை வளரான். இதுக்கெல்லாம் இன்னொரு ஹைலைட் விஷயம் என்ன தெரியுமா? அக்கா தங்கச்சிங்க 2 பேர். இயேசு கிறிஸ்து போதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அவங்க வீட்டில் தான் போய் தங்குவார். மாத்தாள் மரியாதை வீட்டில் தான் போய் தங்குவார். அநேகருக்கு அந்த ஊரில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார். ரொம்ப செல்லமா ஒரு பையன் இருந்தான், லாசருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் மறிச்சிட்டான், தூக்கி போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கேட்டேன் தெரியுமா, ஒரு மனுஷன் மறிச்சு போனாக்கா 4 மணி நேரத்துக்குள்ள அவன் மூளை அழுகி போயிடும், நாத்தம் எடுத்துரும். பாருங்க, கருவாட்டு வாசனை கூட கொஞ்சம் நல்லா மனமா என்ன பண்ணும், கருவாட்டை எடுத்துன்னு போயிட்டு நீங்க கத்திரிக்காவில் போட்டு குழம்பு செஞ்சு பாருங்க, இல்லை கொச்சி செஞ்சு பாருங்க, இன்னும் 2 பிடி சாப்பிடலாமன்ற எண்ணம் வரும். வருமா வராதா? சாப்பிடாத போலே இருக்கிறீங்களா எல்லாம் ரியாக்ஷன் பார்த்தா? கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட சொல்லி மனசுக்குள்ள என்ன வரும்? அந்த கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி 2 வீட்டு 3 வீட்டுக்கு அந்தாண்டவா மனமா போயிட்டு இருக்கும். ஒரு பணத்தை நிப்ப மறிச்சிட்டான்னா மறுநாள் 24 ஹவர்ஸுக்குள்ள மனுஷன் படுற பாடு எப்படியாப்பட்ட பாடு தெரியுமா? ஒருத்தோட சொல்லுவோம். இப்போ பரவாயில்ல, நாங்கள் சொல்றது வந்து நான் 40 வருஷம் 50 வருஷம் இல்லை 45 வருஷத்துக்கு முன்ன கதை சொல்றேன். சீமக்கா பத்ராதிலேருந்து வரணும், டெலகிராம் கொடுப்பாங்க. இவங்க வரத்தாங்காட்டியும் பார்த்தீங்கன்னா புதினா கட்டுங்க, கொத்தமல்லி கட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து மொத்தம் பணத்துக்கு ஃபுல்லாக சுற்றி கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. 2 நாள் அவங்க வரத்துக்கு இதுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்றம் தாக்க முடியாது. ஆனால் அவர் வெளியே போனால் நல்லா சென்ட்டு தான், நல்லா உடம்புக்கு சிப்பாக போட்டுருந்து நல்லா அறியமாக ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போவார். அவர் பக்கத்தில் போனால் நல்லா கம்மன்னு வாசனை வந்துடான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அறிவாக இருந்த ஆள். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் நாத்தடிக்கிறா, எப்படா எழுதுறீங்க? நாரின்னு கிடக்குது, லாஸ்ட்டில் நாத்தடிச்சு தான் தூக்கி போய் பதிக்கணுமாடா. எப்போ மனுஷனுடைய உயிர் ஜீவன் போயிட்டு வந்தேன். இந்த ஜீவன் இருக்கு சொல்ல நம்முடைய ஆட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்முடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துக்கு தான் வாழ்ந்துங்கிறோம். உலகம் என்ன ஆயிடுச்சு? வெந்துருகி சாம்பலுக்கு வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனா உன்னுடைய ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்கு வச்சிருக்கிறார். நீ நித்திய ராஜ்யத்துக்காக உன்னை அழைச்சிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். நோவா அதே போலதான் ஓடி போய் சொன்னார். ஒரு மனுஷனும் கேட்கல, ஒரு மனுஷன் என்ன பண்ண செவி கொடுக்கவே இல்லை, உணர்வில்லாத இருந்தாங்க. மழை வந்தது. மழை வந்த உடனே என்ன பண்ணாரு? பேழைக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுப்பி வச்சாரு. அவன் மனைவி, அவனுடைய 3 ஆண் பிள்ளைங்க, 3 அவனுடைய மனைவிங்க. மொத்த டோட்டல் எத்தனை பேர் ஆச்சு? 8 பேர் மாத்திரம்தான் உள்ள போனாங்க. மீதி பேர் எல்லாம் தண்ணீர் அப்படியே மடிஞ்சு போனாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் போது இப்படிதான் சம்பவிக்கும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. நீங்க இது மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். பெண் கொண்டும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் வெறித்தும் உணர்வில்லாத ஜனங்க இருப்பாங்க. அந்த ஜனங்க மத்தியில் தான் நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு உணர்வு இருக்காது. ஆனா நீங்க சத்தியத்தை அறிகிறீங்க, வாரந்தோறும் அந்த வசனத்தை கேட்கறீங்க, இந்த சத்திய வார்த்தைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நமக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு பயம், ஒரு நடுக்க வேணும். நான் இங்க வந்து பாட் பண்ணி ரவிக்குமார் நடத்த சொல்ல பாட் பண்ணி சொல்ல அப்படியே பல கண்ணு தண்ணி விட்டு நான் நின்னுகிறேன். அவர் எப்பேற்பட்ட தேவன்! அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரு வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். பாருங்க, மேல இருந்து கீழே விழுந்தேன், என் கை இந்த பக்கம் திரும்பிச்சு, இந்த கையை திரும்பி எலும்பை வெளியே வந்துச்சு. பாருங்க, இந்த கையை மறுபடியும் உட்கார வச்சாரு. 80,000 ரூபாய் கேட்டாங்க போல்டு கட்டி வைக்கிறதுக்கு. அவர் எப்பேற்பட்ட தேவன்! செவுத்து பக்கம் திரும்பி அழுகிற ஆண்டவரே, என் கையில பணம் இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைங்களை 4 பிள்ளைங்களை வச்சு வட்டி கடன் ஒரு பக்கம், நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு கையை நீங்க சுகப்படுத்துங்க. ஆபரேஷனே இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? பெரிய நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அந்த தெய்வத்தை நான் எப்படி ஆராதிக்கணும்? நேற்று தினத்துல பாருங்க, முள்ளிய காலில் கட்டவரில் குத்திச்சு. போன செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி இதே சம்பவம் நடந்தது. ஒரே பயம். போறவங்க இவங்களெல்லாம் சொல்லுங்க, சுகர் இருந்து டக்குன்னு கால் அழுகி போயிடுச்சுன்னா பாருங்க, கடந்த நாட்கள் ஒருத்தருக்கு வரலையே எடுத்துட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நமக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு இல்ல, நமக்கு நல்ல ஜீவனை கொடுக்கிறாரு இல்ல, நமக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறாரு இல்ல. பாருங்க, கடந்த வெள்ளிக்கிழமை சாட்சி சொல்லிட்டு வந்தேன். நான் போய் படுத்துனா நல்லா நிம்மதியா தூங்கிடுவேன். அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கம் கிடையாது. ஏன் மாமா உக்காந்துங்கிறேன்? ராவலம் அப்படியே உக்காந்துங்கிறேன். கர்த்தரை குறிச்ச தியானம். இந்த உலகத்தை எதுக்காக உண்டாக்கினார்? ஏன் படைச்சார்? என்ன ஏன் கர்த்தரை அறிஞ்சாரு? ஏன் என்ன சத்தியம் 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 பேச வைக்கிறார்? ஓடி கெஞ்சிட்டு அசிங்கமா இருக்குது எனக்கு. எப்பேற்பட்ட தேவன் அவரு! நம்மளால சூரியனை கண்ணால பார்க்க முடியுது. ஒண்ணு வளர்ந்த லைட் 400 வோல்டேஜ், இது 400 வோல்டேஜ், மொத்தம் 800 வோல்டேஜ், இது 100 மொத்தம் 1000
200 வோல்டேஜ் இது மொத்தம். இந்த கரண்ட் லைட் எரிஞ்சுன்னு இந்த லைட்டை கொஞ்ச நேரம் பாருங்க கண்ணுல. இதை நம்ம கண்ணுல பார்க்கறது மறை வச்சிருக்கிறோம். எத்தனையோ கோடி கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்கிற ஒரு சூரியன், அந்த சூரியனை உண்டாக்கின தேவன் எப்பேற்பட்ட தேவன் அவர். அந்த தெய்வம் மனம் இறங்கி இங்க வந்து எனக்காக ஜீவனை கொடுத்துக்கிறார் இல்ல, எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? 70 வயசுங்க இந்த பூமியில, இல்ல 80 வயசு செத்து போயிட போறோம். மண்ணோட மண்ணம் பக்கி போயிடும். நீங்க வேலையில போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கடந்த நாட்டில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு கிராமத்துல ஒரு சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலை கைவிடப்பட்ட நிலையில என்ன பண்ணிக்கிறாங்க? விடுதியை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. விலங்கப்பட்டு உள்ள இருக்கிறவங்க பூரா அப்படியே செத்து எலும்பு கூட கிடக்குறாங்க. அதுல இருந்த ஒவ்வொரு கைதிகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு கூட விழுந்து கிடக்குறாங்க. மொத்த பேர் எலும்பு கூட இருக்குது. மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க? வீடியோ எடுத்துருக்கிறாங்க. நம்ம மறிச்சா எலும்பு கூட தான் கிடக்க போறோம். இந்த உள்ளான ஆத்மாவுக்கு தெரியுமா? நித்திய ராஜ்யத்துக்கு போக போறோம். அவரோட போய் நீங்க 1000 வருஷம் அவரோட போய் நீங்க உட்கார போறீங்க. அவரை மகிமைப்படுத்த போறீங்க. யுகா யுகா காலம் ஒரு நாள் கிடையாது. யுகா யுகா காலம் மறுஜென்ம காலத்திலே அவர் வரப்போறார். மறுபடியும் நமக்கு மறுஜென்மம் ஒரு ஜென்மம் இருக்கு. அதுதான் நித்திய ராஜ்யம், நித்திய பரலோகம். அவர் வரப்போகிறார். எருசலேமை வந்து அவர் ஆளுகை செய்ய போகிறார். செய்து மறுபடியும் என்ன பண்றாரு? நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். வாங்க சிஸ்டர், உங்க கஷ்டம் தீந்துடும். ஆண்டவர் துணிங்க சிஸ்டர். நாரை எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துருங்க சிஸ்டர். உங்க கடன் பாரத்தெல்லாம் கர்த்தர் தீர்த்துருவார். உங்க குடும்பத்துல கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவார். உங்க பிள்ளைகளுடைய கஷ்டத்தை தீர்த்துருவார். ஓடி ஓடி போய் கெஞ்சத்தாகுது. யார் அவரு? எப்பேற்பட்ட தெய்வம் அவரு? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில மனுஷனா வந்து பிறந்து நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய துன்மார்க்கத்திற்காக தன் ஜீவனைய மரணத்துக்காக ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறது ஓடி ஓடி போய் கெஞ்சத்தகுது. அசிங்கமா இருக்குது எனக்கு. அவர் யார்? எப்பேற்பட்ட தேவன் அவர்? பின்னிட்டு ஒரே ஒரு வார்த்தை அப்படி பின்னிட்டு இப்படி பார்த்தாரு. மொத்த பிடிக்க வந்த மொத்த பறக்க போய் விழுந்துட்டான். 5 அப்பம் 2 5000 பேருக்கு அப்படியே வானத்திலிருந்து வானத்தை அப்பத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, ஏசப்பா நீ இருக்கிறியா இல்லையப்போ? பக்கத்து வீட்டுக்காரி எப்ப பாரு எனக்கு திட்டின்னு கிடக்குதா? வட்டி கடன் கொடுக்கல, வட்டிக்கார இடத்துல போய் நான் மூஞ்சி வச்சு எப்படி நான் நிற்பேன்? அதனால்தான் கத்த சொல்றது, அவனவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு வலையில சிக்கிக்கிறோமா? நாம தான் போய் வலையில சிக்கிக்கிறோம். ஆனா கடவுள் மேல என்ன பண்ண? நம்ம பாரத்தை போட்டு விட்டுட்டு சொல்றோம். இங்க அப்படித்தான் இருக்கு. இவ்வளோ காரியத்தை பாக்குறாங்க சீசனுங்க. இவ்வளோ காரியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. மரித்தவங்க உயிரோடு எழும்புறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. லாசருவே வெளிவான்னு ஒண்ணு அவன் கட்டப்பட்ட அந்த பாருங்க மரிச்சு கட்டப்பட்ட அந்த லாசர் என்ன பண்றான்? சீலையோடு எழுந்து வெளியே வரான். அப்பேற்பட்ட தெய்வத்தை கண்டவங்க இந்த சீசருங்க. யூதாஸ் காரியத்து அந்த தெய்வத்தையே காட்டி கொடுத்தான். நித்திய ஆக்கடிக்கு உட்படுத்தப்பட்டுட்டான். அல்லேலூயா. வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பாருங்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படைகளே இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். உங்களை படகுல இட்டு வர கதையா நான் உங்களை இட்டு வந்துருக்கிறேன். சத்தியம் வார்த்தை, இந்த தெய்வத்தை நீங்க உண்மையா ஆராதிங்க. நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு போவீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. பாருங்க, நீங்க என்னத்தான் ஓடி 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 போய் கஷ்டப்பட்டு நீங்க எப்படியாவது சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் அம்பானி போல மாறிடுவீங்களா? அம்பானி போல ஆயிடுவீங்க. கை தூக்கி பார்க்கலாம், நான் அம்பானி போல ஆயிடுவேன். இல்ல இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற கோடீஸ்வரர் பணக்காரன், நான் ஒரு பணக்கார பட்டியல நான் வந்துடுவேன். கையை தூக்கி பார்க்கலாம், ஒரு வர முடியாது. ஏன்? பாருங்க, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நாளைய நாள் உங்களுடைய நாள் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சம்பவிக்க போது உனக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, அந்த பாப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கரெக்டா இன்னும் 1 மாசம் இல்ல 2 மாசத்துல போய் நான் டியூட்டியில ஜாயின் பண்ணணும். போலீஸ் எஸ்ஐமா, சாதாரண ஆள் கிடையாது, எஸ்ஐ. டியூட்டியில போய் ஜாயின் பண்ணணும். என்னம்மா 2 மாசம் விட்டு எனக்கு சாவ போறேம்மா? நான் எப்படி சாகுவேன்? நான் எடுக்கிற இடம் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் தெரியுமா? எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தெரியுமா? நான் ஊழியக்காரன் வெளிப்படுத்துறேன், நீ 2 மாசத்துல செத்துருவ.
நான் பயப்படலை. நான் இப்போ அதை தான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, இனி நான் இதுவரையிலும் எல்லாம் யாருக்கிட்ட போய் பேசினாலும் ஏன் என்னை பார்த்து யாருக்கும் பிடிக்கிறதுல தெரியுமா, நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லிடுவேன். நீ வராத போ, சத்தியம்னா சத்தியம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு வந்து இருப்பேன். ஏன்னா என் மேல இருந்த கடமை. நாளைக்கு நான் நித்தியத்துல போய் நான் நிற்கும் போது, டே ரவிசங்கர் அக்கிரமக்காரனே, அந்த வீட்டுக்கு போய் நீ சொல்லுன்னு சொன்ன போய் சொன்னியா, அவங்கள மனம் திரும்பி இருப்பாங்களே, அவங்க மனம் மாறி இருப்பாங்களே, என்னை தேடி இருப்பாங்களே, நீ சொன்னியானா நீ என்னை கேட்டு நிற்க வைக்க கூடாது. குற்றவாளி கொண்டு நான் போய் நிற்க கூடாது. என் கடமை என்ன, சத்தியத்தை சொல்ல சொன்னாரா சொல்லிட வேண்டித்தான். நீ ஏத்துக்காமல் போ. ஹல்லேலூயா. நான் 2 மாசத்துல போயிடுவேன் பாஸ்டர் வேலைக்கு. 2 மாசத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஜீவனை எடுத்துட்டாரு. 25 வயசு, வாழ வேண்டிய வயசு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில அது போல சூறாவளியை போல வரும் பிரச்சனை, கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், உனக்கு கண்ணீர் வரும், உனக்கு வியாபாரங்கள் வரும், உனக்கு சஞ்சலம் வரும், உனக்கு கண்ணீரா தான் இருக்கும். ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே சாத்தான் போனோம். நீ அவரோட பெரியாளா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள இயேசு கிறிஸ்துவிடத்திலே சாத்தான் போறான். அவரை விட நம்ம பெரியாளா? ஆனா நம்ம வாழ்க்கையில் வருகிற உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம், மனத்துக்கும் ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், ஏசப்பா போய் கத்தத்தான் துதிச்சு நிற்போம். ஆண்டவர் தான் நம்ம எப்போ பாரு ஏசப்பான்னு சொல்லின்னு இருப்போம். ஆனால் இன்னும் என் கஷ்டம் தீரலை, என் கடன் பாரம் மாறலை, என் கண்ணீர் மாறலை, எனக்கு இருக்கிற வியாதி என்னை விட்டு நீங்கி போகலை. டெங்கு ஃபீவர் டாக்டர் சொல்லிட்டாங்க, திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கெல்லாம் இவர் செத்துருவார், ரவிசங்கர் செத்துருவார், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. என் காதார கேட்டாயிடுச்சு. 6 மணிக்கு போய் கத்தோலிக்க சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டேன். எனக்கு நீ புது ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, நான் நாம மகிமைக்காக நான் என்ன பண்றேன், சத்தியத்தை நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிஞ்சிட்டேன். இந்த உலகத்தை என்ன பண்றேன், நான் நேசிக்கல ஆண்டவரே. இந்த உலகத்தை குறித்து எனக்கு ஒரு நாள் கவலையும் கிடையாது ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். ஏன் சீசர்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதே போல பாருங்க, செத்துருவன் 10 மணிக்கு எல்லாரும் எதிர்பார்த்து உக்காந்துக்கிறாங்க. 11:30 மணிக்கு வருது, 10:30 மணிக்கு வருது ரிசல்ட். 1,25,000 ரிசல்ட் மறுபடியும் புதுசா உருவாயிடுச்சு. டாக்டர்களை ஒரே ஆச்சரியம். மரத்தில் கொடுக்கல, மருந்து கொடுக்கல. அந்த மருந்துக்கு என்ன, இப்ப எப்படி கேன்சருக்கு வந்து இப்ப ரஷ்யாவில் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நாள் அந்த மருந்தே கிடையாது. புது ஜீவனை எனக்கு கொடுத்தார். 1,25,000 செல்லு ஒரே ஒரு மணி நேரத்தில் எனக்கு உள்ள உருவாயிடுச்சு. அந்த தெய்வத்தை நான் சோதிக்கலாமா? எனக்கு வர உபத்திரத்துல, எனக்கு வர கண்ணீர்ல, எனக்கு வருகிற வியாபனத்துல, எனக்கு வர சஞ்சலத்துல நீ இருக்கிறியா இல்லையா ஆண்டவரே? என் கஷ்டத்தெல்லாம் பார்த்துன்னு என் கண்ணீரெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிற. ஆனா நீ எனக்கு என்ன பண்றது இல்லை, ஒரு காரியத்தை நீ சகாயமே செய்ய மாட்டேங்கிறியே. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வெள்ளியை குகையையும் பாருங்க, பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர் தான், வேற யாருமே கிடையாது. உன் இருதயத்தை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் தான். ஏன் சோதிக்கிறார் தெரியுமா? நீ சர்ச்சைக்கு வந்துக்கிறியா, நிலைச்சு நிற்பியா, இல்ல ஓடி போடுவியா? யார் பார்க்கறது? மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு? உள்ளத்திரயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காலில் போற கொலுசு போறீங்க தெரியுமா, வெள்ளி கொலுசு நகை, அதை நெருப்புக்குள்ள போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை உருவம் என்ன பண்ணணும், தட்டணும், அடி மேல அடி அடிக்கணும், அடிச்சுதான் அந்த உருவத்தை உருவாக்க முடியும். ஒரு செயின் பண்றது தந்தாக்க. அதே போல பொண்ணு தங்கத்தை எடுத்து எங்க போடணும், நெருப்புக்குள்ள போடணும், அதை நல்லா என்ன பண்ணணும், கொதிக்கணும். கொதிச்சு அது என்ன ஆகும், அதுல இருக்கிற களிமண்ணெல்லாம் நீங்கின பிறகுதான் நல்ல பொண்ணா என்ன பண்ணும், தங்கம் நகையா வரும். இல்ல நான் அப்படியே போட்டு தங்கத்தை செய்வேன், நகை செய்ய முடியுமா? தலகனை கூட தங்கத்தை அடிக்க முடியாது, ஒடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அது போலத்தான் நம்மளுக்கு புடமிடுறாரு. ஒரு பொண்ணையும் வெள்ளியும் எப்படி புடமிடுறாரோ அது போல ஒண்ணு புடமிடுறாரு. உன் இருதயத்தை சோதித்து அறிகிறார். அதுதான் சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு, 119ஆம் சங்கீதம் 71 வாசிப்போம்னா, நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கே,
ஏனெனில் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய வார்த்தை நீ வளரணுன்றதுக்காக தான் உனக்கு சோதனை, உனக்கு உனக்கு கண்ணீர், உனக்கு வியாகுலம், உனக்கு சஞ்சலம். காரணம் என்ன? பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீங்க மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அங்க அந்த மலப்பிரசவத்தில் கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துறார். சுத்த இருதயத்தை உன்னிடம் சிருஷ்டித்து உனக்கு நிலைபெறமான ஆவியை ஊற்றுகிறவர். ஏன்? சுத்த இருதயம் உள்ளவன் தான் தேவனை தரிசிப்பான். இங்க வர சொல்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? வீட்டை குறிச்சே கவலை. கடங்கார வந்து நின்று இருப்பானா? நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா? நம்ம கேட்ட அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா? நம்முடைய எண்ணம் சிந்தனை பூரா எப்படி இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது, உன் சரீரம் பூரா அங்க தாங்குது, உன் சிந்தனை பூரா எங்க இருக்குது? வேற எங்க தூரம் இருக்குது. காரணம் எப்படி தெரியுமா? இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சு இவ்வளோ காரியத்தை பார்த்தது இந்த சீசர்களுக்குள்ள இந்த காரியம் இருந்துச்சு. எந்த காரியம்? நெக்ஸ்ட் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் வாசிங்க. பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு அமிழத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதித்து பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நிர்பரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யார் கேட்கறது? சீசர் கேட்கிறாங்க. அவர் எங்க போய் படுத்துங்கிறாரா? அதே படகுல தான் போய் என்ன பண்ணுகிறார்? தலகாணி போட்டு படுத்துங்கிறாரு. அதுதான் வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷத்து புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை 14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் உனக்குள்ளே வாசம் என்றார். எவர்கிறார கர்த்தர்? நம் இருதயத்தில் இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு வியாதி வரும்போது, நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் என்னத்துக்கு தான் எனக்கு இப்படியாப்பட்ட சோதனை கொடுத்தாரு தெரியல. சர்ச்சுக்கு போனாக்கா நான் நிம்மதியா இருப்பேன்னு நான் நினைச்சேன், சமாதானமா இருப்பேன்னு நான் நினைச்சேன். நான் சர்ச்சுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சு உபத்திரத்து மேல எனக்கு உபத்திரமா இருக்குது, எனக்கு கஷ்டத்து மேல எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு கண்ணீருக்கு மேல கண்ணீரா இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களாம் சர்ச்சுக்கு போக சொல்ல நல்லா தான் என்கிட்ட பேசினுந்தாங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு பின்னாடி முன்ன விட்டு பின்னாடி உட்காந்து பேசினுக்கிறாங்க. நிந்தையாக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. என்ன என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறாங்க. துக்கப்படுறோமா? வேதனையா இருக்கா? நமக்கு கண்ணீரா இருக்கா? நமக்கு சஞ்சலமா இருக்கா? மன வேதனையா இருக்கா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை. காரணம் என்ன? ஆதியில வார்த்தையாக இருந்த தேவன் உன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த தெய்வம் உன்னோட கூட இருக்கிற நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார். நான் அதை கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஏன்? இந்த சபை சத்தியம் 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 சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக நீங்க ஜீவிக்கும் போது மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது போல உங்களை உயிர்ப்பிக்கத்தக்க வல்லமை உள்ள கரம் உங்களை சந்திக்கும். நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தை உபத்திரத்தை நினைச்சு நீங்க மரித்த நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவருடைய வல்லமையோட வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, யுகா யுகா காலம் இந்த உலகம் அழிய வரைக்கும் அவரோட கூட நீங்க இருப்பீங்க. ஆனா நம்முடைய எண்ணங்களுக்கு சிந்தனைகள் எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்தை குறிச்சே கவலையா கிடக்கு. இந்த சீசர்கள் தான் கவலைப்படுறாங்க. ஆண்டவரே, நாங்க செத்து போயிடுவோம் போலக்குது, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? இந்த கடங்காரன் வந்து என்ன திட்டானே, கவலை இல்லையா? ஏன் உடம்புல தேவைப்பட்ட வியாதி இருக்குது, இந்த வியாதி நீங்க சுகப்படுத்தவே மாட்டீங்களா? ஏன் பிள்ளைகள் நிமித்தம் இந்த நிந்த அவமானமா இருக்குது, ஏன் அவமானத்தை நீங்க நீக்க மாட்டீங்களா? ஏன் கணவர் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நிம்மதியில்லாத காரியத்தை செஞ்சுன்னு இருக்கிறாரு, அவர்களிடத்துல நீங்க பேச மாட்டீங்களா? நம்ம என்ன பண்றோம்? நம்ம கர்த்தரை நிந்திக்கிறோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். அவர் கர்த்த சொல்றாரு, ஆதியில நான் வார்த்தையா இருந்தம்பா, இப்ப நான் இருதயத்துக்குள்ளே இருக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன்? நான் கண்காணிக்கிறேன், நீ போகிற வழிகள் என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையா? ஆனா நாம என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலையா இல்லையா? அப்போ போய் ஏசப்ப கும்பிட்டேன், அந்த கடவுளுக்கு கண்ணு கூட கிடையாது.
எனக்கு ஏன் அப்படியாப்பட்ட உபத்திரத்தை கொடுக்குறாருன்னு தெரியல, எனக்கு ஏன் அப்படியாப்பட்ட கஷ்டத்தை கண்ணீரா இருக்குன்னு தெரியல, ஏன் அப்படியாப்பட்ட நிந்த அவமானத்தில் இருக்கிறேன்னு தெரியல. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை நிந்திக்கிறோம். இப்படிதான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே காத்து அடிக்குது, புயலாக்குது, இடப்பது, போட்டே அமிழ்ந்து போகுது, தண்ணி ஒன்று மூட போகுது, நாங்க செத்துருவோம் போலக்கிறோம். உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா ஆண்டவரே? யாரை கேட்கறோம்? சீசருங்க. யாரு கேட்டவங்க? கண்ணால பார்த்தவங்க. மரித்தவன் உயிரோடு எழும்பினது, கண்ணில்லாத குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தது, சூம்பின கையுடன் கை வளர செய்தது, மரித்தவனை உயிரோடு எழுப்பினது, பூனியை நிவரச் செய்தது, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஷிக்ஷை செய்தவரை அவரை பார்த்து கேட்கறாங்க, நாங்க செத்து போயிடுறாப்புல இருக்கிறோமே, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? அப்படித்தானே இருக்கு நம்மளுடைய வேதனை, துக்கம், கண்ணீர். ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற உன் பரமபிதா. உலகத்தில் இருக்கிற 1000 பேர் 1000 கவலைப்பட்டு இருக்கட்டுங்க. உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து துக்க வேதனையோடு இருக்கட்டும். நீங்க விசேஷமானவங்க. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க. நீங்கள் முன்குறித்து இருக்கிற பிள்ளைங்க. அவருடைய சத்தியமான வார்த்தைகளை கேட்கிறவங்க. அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரிய பெற்று இருக்கிறவங்க. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய பிள்ளைகள் நீங்க. பாருங்க, ஒரு அம்பானுடைய பிள்ளைக்கே அத்தனை பாதுகாப்பு, அத்தனுடைய ஒரு காரியம் இருக்குன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பிறந்திருக்கிறீங்க. அவருடைய விழா எலும்பிலிருந்து, குத்தப்பட்ட விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள், மனவாட்டிகள். உங்களை விட்டு வர கர்த்தரு. நாம என்ன பண்ணின்னு இருக்கோம் தெரியுமா? கர்த்தரையே கேள்வி கேட்டு உட்காந்து இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வருகிற உபத்திரத்து நிமித்தம், கஷ்ட நிமித்தம், கண்ணீர் நிமித்தமா. ஆனா வேதம் சொல்லுது, சோதனை வருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க சாந்த குணம் உள்ளவர்களா இருங்க, அப்பதான் இந்த உலகத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்திரிப்பாங்க. ஏன் நம்மளால இந்த பூமியில சமாதானமா வாழ முடியல? நம்மிடத்துல சாந்த குணம் இல்லை. என்னிடத்துல வாங்க, இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, என்னிடத்துல வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவன். என்னிடத்துல வாங்க, கத்துக்கொள்ளுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்த பூமியை சுதந்திரிப்ப. நீ சாந்தமா இருங்க. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காமலே போதும். காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அவங்க சீசர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்க சத்தியத்தை வாரமான வந்து கேட்கறீங்க. இந்த தேவ திருவசனத்தை வீட்டுல போய் தியானிக்கிறீங்க. அநேகருடைய வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணீங்க? பைபிள் வசனங்களை தியானிக்கிறீங்க. ஏன் உங்களுக்குள்ள அந்த விசுவாச நம்பிக்கை இல்ல? ஏன் இல்ல? சொல்லுங்க. வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் ஆண்டவர். சொன்னார், ஏய் காற்று இறையாது, கடலை பார்த்துடாரு, அமைதலாயிரு. அது அப்படியே சைலண்டா மாறிடுச்சு. அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த தெய்வத்தை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. உங்க கடமா, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுடைய கண்ணீரா, உங்களுக்கு வியாகுலமா, உங்களுக்கு சஞ்சலமா, உங்களுக்கு வேலையில்லா சூழ்நிலையா, உங்களுக்கு நிந்தையா, உங்களுக்கு அவமானமா, ஒன்றை குறித்து நீ கவலைப்படாத. வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளினாலே அலம்பாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்க செய்யாதீங்க. அந்நியாரிகள் செய்யறாங்க தெரியுமா? அவங்கள போல போய் நீங்க உட்காந்து என்ன பண்ணி கிடையாதுங்க. ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, எனக்கு கடன் பார்த்து தீருங்க, அதே போல என் கஷ்டத்தை தீருங்க, எனக்கு வேலையை கொடுங்க, என் வீட்டுல பொருள் இல்லை, என் பொருளை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க கேட்காதீங்க. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, கடந்த நாட்கள் நம்ம கேட்டோம் தெரியுமா? வசனத்தை என்ன கேட்டோம்? கர்நாடகத்தில் என்ன கேட்டோம்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த கற்பனையும் கட்டளைகளையும் அது நியமங்களை கைகொண்டு நடக்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளைகள். அப்படி நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருப்பீர்களானா, நெக்ஸ்ட் கர்த்தர் சொல்றாரு, வாசிப்போம். உங்கள் பிதாவை நோக்கி
நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்ன தேவை என்பதை அவர் உங்களுக்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஒண்ணு குறித்து கவலைப்படாதீங்க. சோத்திரத்தோட கூட தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்துல போய் சமூகத்தில் என்ன பண்ணுங்க? உட்காருங்க. அவரை நீங்க துதிங்க. அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. சீசர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சிருந்தும் ஓடி போய் கத்தர்கிட்ட கேட்கறாங்க, நாங்க செத்து போறோமே, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது ஆண்டவரே. அவர் தான் சொன்னாரு, உன் இருதயத்தை நான் வாசம் பண்றேன்ப்பா, உன் இருதயத்தை கூட தான் நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? நீ ஏன் துக்கப்பட்டு இருக்கிற? நீ ஏன் வேதனையோடு இருக்கிற? நீ ஏன் கலக்கத்தோடு இருக்கிற? ஏன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு உன் ஜீவியத்தை நடத்துற? ஒன்னை குறித்து கவலைப்படாது. உனக்கு வியாதியா? என் தடும்புகளாலே சுகமான வேதம் சொல்லுது. அவருடைய தடும்புகளால் நம்ம சுகம் பெற்று இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 53 சொல்லுது. வார்த்தை கொண்டு கேளு. ஆண்டவரே எனக்கு வியாதி. நான் அப்படிதான் கேட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது ஆண்டவரே. மாத்திரை இல்ல, மருந்து இல்ல, எனக்கு புது ஜீவனை கொடுக்கணும். நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். 1,25,000 செல் அப்படியே உயிராயிடுச்சு. வேணும்னாக்க நான் நெக்ஸ்ட் வர சொல்ல உங்களுக்கு சாட்சியத்தை காட்டுறேன். எனக்கு எழுதி கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் காரியங்களை குறிச்சு. மேலிருந்து கீழே விழுந்த கை திரும்பிச்சு, எழுதி வந்துச்சு எலும்பு. ஆண்டவர் கிருபையா மறுபடியும் என்ன பண்ணார்? அதே கை இருக்கிற இடத்துல உட்கார வச்சாரு. ஜீவனுள்ள தேவன் ஜீவனை எடுக்கவும் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிஞ்சிட்டேன். இந்த சீசர்கள் அறிஞ்சாங்க. ஆனா அவர்களுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. ஏன்? காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் துக்கப்படுறீங்க? நீங்க ஏன் வேதனையா இருக்கிறீங்க? நீங்க அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய பிள்ளைங்க. நீங்க அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்க முன்குறித்து வைத்திருக்கிற பிள்ளைகள். நீங்க ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கண்ணீர் கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? பாருங்க, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றால், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றுக்கும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவருக்குள் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. காரியத்தை பார்த்து கேட்கிறான், இவர் யாரா இருப்பார்? காத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னு அப்படி நிக்குது. நான் பெருமைக்கு சொல்ற இன்னொரு சம்பவம் நடந்தது. பூதாமாவுக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்றோம்? பிரேயர் பண்ணிட்டு நானும் சரவண பிரதர் வந்துருக்கிறோம். மகாலட்சுமி அப்படியே பிடிச்சி படப்படப்படன்னு மழை அடிக்குது. இயேசுவின் நாமத்தினாலே மழை வராதபடிக்கு செவுட்டு மேகமே உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொன்ன அப்படியே பட்டு அப்படியே மழை நின்று போச்சுங்க. நான் பைபிள் வச்சுன்னு சொல்றேன், போய் சொல்லல. இது நடந்த உண்மை. காரணம் என்ன? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்படி நான் சத்தியத்தின் பிரகாரமா பேசுற விஷயம் சாத்தானுக்கு என்னை பார்த்தவனும் எரிச்சல், அவ்வளோ எரிச்சலா இருக்கு. அவன் என்னை எவ்வளவு முட்டி மோதுறான், ஒன்னும் என்கிட்ட வரவே முடியாது. ஒவ்வொரு டைம் என்ன பண்றான், வேணும்னே என்ன வந்து என்ன பண்றான், சண்டை வாங்கினே யாராவது வந்து தூண்டி விட்டுனேக்கிறான். போடா, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க பாருங்க, இப்ப பாருக்கு இது அர்த்தமா இருக்கலாம். கடைசி நாள் பிரசங்கம் பண்றோம். கடைசி நாள் குறித்து சத்தியத்தை பத்தியே பேசணும். சத்தியத்துக்கு சாட்சி உள்ள ஜனங்களை கத்தர் இந்த இடத்துல பெரிய ஒரு எடுப்புதலை கத்தர் வச்சிருக்கிறார். வசன எடுப்புதல், சத்தியத்தை மாத்திரம் பேசுகிற பிள்ளைகள் எழும்புவாங்க. நம்ம ராஜாவுட்டு பிள்ளைங்க, நம்ம சாதாரண ஆள் கிடையாது. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய பிள்ளைகள் நீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார். அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிடுங்க. முழங்கால் படியிட்டு நாம் தேவ சமூகத்தில் கேட்போமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, அற்ப விசுவாசியே, விசுவாசம் எங்கே? கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் விசுவாசின் பேர். ஆண்டவரே, நான் உன்னை விசுவாசிக்கிறேன் அப்பா, உன்னை நம்புகிறேன். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோத கைவிட மாட்டீரப்பா. ஏற்ற சமயத்தில் என்னை கர்த்தர் நீர் உயர்த்துவீரப்பா. உமது பலத்த கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன். வாரந்தோறும் கடந்து ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு தகப்பனை ஆராதிப்பேன் ஆண்டவரே. உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருந்தேன் ஆண்டவரே. என் சுய பலத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுய பலத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று கர்த்தாவை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே.
மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, பலத்தின் மிகுந்தால் 70, 80 வயசு வரைக்கும் தான் ஆண்டவரே. இயேசப்பா நீர் என்னோட கூட இருப்பீரானால் யுகா யுகா காலம் ஆண்டவரே நான் உங்களோடு இருப்பேன் ஆண்டவரே. நான் உங்களோடு வாசம் பண்ணுகிறேன். என்னை கைவிடாதீர் ஆண்டவரே. எனக்கு வருகிற உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் இது நிமித்தமாய் நான் போய் துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. நீர் இருக்கிறீரா இல்லையா என்று நான் ஒருபோது இயேசப்பா நான் கேட்க கூடாது ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீரப்பா. உடைய சத்தியத்தை வெளிப்படுத்தவும் உம்மை போற கர்த்தாவே வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ளவும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து பிறர் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சுவிசேஷங்களை அறிவிக்கவும் சத்திய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பிரசங்கம் செய்யவும் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சீசர்களை போல நாங்கள் காணாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு நலமாய் இருக்குமா என்று கேட்டுமை துக்கப்படுத்தினார்களே. நாங்கள் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் அப்படியாப்பட்ட ஒரு சிந்தை காணப்படுமானால் இந்த சிந்தையை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்த தேவனின் உண்மை உள்ளவரப்பா. வானத்தை பூமி உண்டாக்கினவரே, வார்த்தையால் சகலத்தை சிருஷ்டித்தவரே, காற்றையும் கடலையும் அகற்றினவரே, என் தெய்வம் என்னோட கூட இருக்கிறீரப்பா. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நல்ல சுகமர் ஆரோக்கியத்தை தருவீர். ஆனால் என் கடன் பாரத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை தருவீர். என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைகள் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ஆனால் சத்தியத்தை அறிவார்கள் என்று சொல்லி தேவனே ஒரு சமூகத்தை கண்ணோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கும். மனம் இறங்கும். உண்மையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கும் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கும். எங்களுக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி இப்பொழுது என் இருதயத்திலே ஊற்றும் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொன்னீரே. தரிசிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் கஷ்டம் எப்பொழுது நீங்கும், என் கண்ணீர் எப்பொழுது மாறும், என் குடும்பத்தில் காணப்படுகிற சட்டைகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பொழுது மாறும். ஆண்டவரே என் தரித்திரம் என்னை விட்டு எப்ப நீங்கி போகும், என் வியாதி என்னை விட்டு எப்ப ஆண்டவரே நீங்கி போகும் என்று சொல்லி தேவனே ஒரு சமூகத்தை கண்ணோக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருவப்பா. நீ விடுதலையின் நாயகன் ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியாது ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியில வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் பாவங்களை மன்னியோ, என் அக்கிரமத்தை மன்னியோ, என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியோ. தேவனே உமக்கு பிரியமில்லாமல் பாவத்தை செய்தேன், பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. என் கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தரித்திரங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக மனவேதனைப்பட்டு துக்கப்பட்டு வருகிறேனே. நிந்தைகள் அவமானத்தின் நிமித்தமாக மனவேதனைப்படுகிறேனே. பிள்ளைகள் நிமித்தமாய் நிந்தைகள் ஆண்டவரே, கணவர் நிமித்தமாய் நிந்தை ஆண்டவரே, உற்றார் உறவினர்கள் நிமித்தமாய் நிந்தை ஆண்டவரே. ஏசப்பா என் நிந்தைகளை மாற்றும் ஆண்டவரே. துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி தேவ சமுத்திர கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. என் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களிடத்தில் போய் கையேந்துகிறது ஆண்டவரே. என் மரத்துக்கு நேராக கையேந்த தேவ கிருபையை தாருவப்பா. என் தகப்பனை உண்மையே நோக்கி பார்க்க தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. இப்படிய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். என் மகிமையின் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருந்தோம். எனக்கு ஒரு நாளும் உணர்வில்லையே அப்பா, உணர்வில்லையே. எனக்கு வருகிற கஷ்டத்திலும் கண்ணீரும் வியாகுல சஞ்சல நேரங்களில் எல்லாம் உம்மை நோக்கி கர்த்தாவுடைய சமூகத்தை நாடி கடந்து வர தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாவங்களை அறிக்கை செய்யும். இனி ஆண்டவரே நான் யாரையும் சார்ந்து போக மாட்டேன். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். நீ என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாரமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பனின் இரக்கத்தை பாராட்டினீர், அதற்காக நன்றி. என்ன துக்கத்தோடு என்ன கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் தன் படுக்கையை கண்ணீராய் நினைக்கிறார்களோ ஒரு பரிபூர்ணமான விடுதலை இயேசப்பனீர் கொடுத்ததற்காய் கொடான கொடி சோதரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புவிடு ஆண்டவரே. சத்தியம் 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 என்று பேசுகிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் கர்த்தாவே எழும்புகிற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காமல் போகும் என்று சொல்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி இருதயத்தை கர்த்தாவே கேசப்பா கடினப்படுத்தி தேவனை விட்டு தூரப்படுத்த முடியாத காரியத்தை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மாமிச ஜென்ம கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, என் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராய் ஒவ்வொரு கர்த்தாவை குடும்பங்களையும் ஆண்டவரே இன்பத்தை காண செய்யும். வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.